சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 1வது வசனம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8-9வது வசனங்களில் எதிரிகளின் பொய்யான மற்றும் பொல்லாத குற்றச்சாட்டுகளின் காரணமாக தேவனுடைய ஊழியனான நெகேமியாவின் இருதயத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது. ஆனால் அவன் உடனடியாக தேவனிடம் ஓடினான். அவனுடைய கையை பலப்படுத்தும்படி அவரிடம் மன்றாடினான். இதே போன்ற அனுபவங்களை நாமும் அனுபவித்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் எதிரியின் கடுமையான தாக்குதலின் நேரத்தில் நாம் ஜெபத்தில் தேவனிடம் ஓடும்போது எதிரியின் சாதனங்கள் தோல்வியடைவதை காணலாம். ஜனங்கள் நம்மை பொய்யாக குற்றம் சாட்டும் போது நம்மை நாமே தற்காத்து கொள்ள அவர்களுடன் வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. விடாமுயற்சியுடன் ஜெபத்தால் மட்டுமே எதிரியின் அனைத்து திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் நமக்கு தீங்கு விளைவிக்கும் அனைத்து முயற்சிகளில் இருந்தும் நம்மால் தோற்கடிக்க முடியும். எதிரியின் தாக்குதலின் போது நாம் ஜெபத்தில் ஈடுபடும் போது அவன் முற்றிலும் சக்தியற்றவனாக மாறிவிடுகிறான். வசனம் 10-12 வரை சன்பலாத் மற்றும் தொபியா ஆகியோர் தங்களது முந்தைய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியடைந்த போது அவர்கள் மற்றொரு திட்டத்தை பற்றி யோசித்ததை பார்க்கிறோம். நெகேமியாவின் உடன் ஊழியர்களில் ஒருவரான செமையாவை தவறாக வழிநடத்துவதன் மூலம் அவனுக்கு தீங்கு விளைவிக்கும் அறிவுரைகளை வழங்குவதற்காக அவனை வேலைக்கு அமர்த்தினார்கள். 10ஆம் வசனத்தில் இந்த செமையா நெகேமியாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தேவாலயத்தில் மறைந்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறான் என்று வாசிக்கிறோம். நெகேமியா அவனுடைய ஆலோசனையை ஏற்று தேவாலயத்தில் தன்னை மறைத்து கொண்டிருந்தால் அவன் ஒரு தீய அறிக்கைக்கும் தன்னைத்தானே நிந்திப்பதற்கும் இடம் கொடுத்திருப்பான். இந்த நாட்களிலும் இதே ஆயுதத்தை விசுவாசிகளுக்கு எதிராக எதிரி பயன்படுத்துகிறான். அவன் தேவனுக்காக நாம் செய்யும் ஊழியத்தில் நமக்கு இடையூறு விளைவிப்பதற்காக உலக சிந்தனையுள்ள நம் நண்பர்களையும் நெருங்கிய உறவினர்களையும் அடிக்கடி நமக்கு தவறான அறிவுரைகளை வழங்க பயன்படுத்துகிறான். இப்படிதான் பல விசுவாசிகள் தேவன் மீது விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் உலக நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனையை கருத்தில் கொள்ளக்கூடாது. தேவனுடைய பரலோக சித்தமும் ஆலோசனையும் ஜெபத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும்போது நாம் நமது உலக நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46-50வது வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிற விசுவாசிகள் மட்டுமே அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வேளையில் நாம் நமது உலக நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அறிவுரைகளால் ஆளப்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களினால் தோல்வியுற்ற பல தேவ ஊழியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நிலம் வாங்குவது அல்லது பந்தல் கட்டுவது போன்ற தேவனுடைய பணிக்காக அவர்கள் பணம் தேவைப்படும்போது தேவனை நம்புவதற்கு பதிலாக அவர்கள் உலக ஞானத்தை பயன்படுத்தி நிதி உதவிக்காக தங்கள் உலக நண்பர்களை அணுகுகிறார்கள். தேவனுடைய ஊழியத்திற்காக மட்டுமே இது. எனவே இந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியும் என்பதால் கடன் வாங்குவதில் தவறில்லை என்று நினைக்கிறார்கள். இவர்கள் அறியாத இத்தகைய உலகியல் முறைகளின் மூலம் பணத்தை பெறுவது என்பது ஊழியத்தில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். செமையா தனக்கு ஒரு தவறான அறிவுரை கொடுத்ததை நெகேமியா உணர்ந்தான். பல சமயங்களில் சில உலக மனிதர்கள் விசுவாசிகளின் உள்ளங்களில் தேவையற்ற பயத்தை உண்டாக்குகிறார்கள். சில காரியங்களை பற்றி ஜனங்களை எச்சரிப்பதற்காக தேவன் தங்களிடம் பேசியதாக சொல்லி இப்படியாக பலருடைய இருதயங்களிலும் வீடுகளிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட தந்திரமான மனிதர்களால் நாம் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கையை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அனுதின தியானம் மற்றும் வழிகாட்டுதலுக்காக தேவ வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.